டாய்லெட்டில் ஃப்ளஷ் டேங்கில் தண்ணீர் அடிக்கடி லீக் ஆகுதா? நீங்களே ஒரு நிமிஷத்துல சரி செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் டேங்க் தினமும் 100 தடவை வேலை செய்யக்கூடிய ஒரு சாதனம். ஆனால் சில சமயம் தண்ணீர் மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டே இருப்பதை கவனிப்போம். முதல்ல அதை ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி எண்ணலாம். ஆனால் தினமும் லிட்டர் கணக்குல நீர் வீணானா அதுதான் பெரிய பிரச்சனை. அப்புறமா ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணீர் வராம போகும். இதுல எல்லாமே நாமே வீட்டிலே இருந்தபடியே சரி செய்யக்கூடிய பிளம்பருடைய நேரத்தையும் பணத்தையும் சேமிக்கலாம். ஃப்ளஷ் டேங்க் உள்ளே இருக்கக்கூடிய ரப்பர் வாஷர் தான் தண்ணீரை அடைக்கக்கூடிய முக்கிய சாதனம். அது பழுதாகினாலோ அழுக்கு படிந்தாலும் அதனால தான் தண்ணீர் நிற்காமல் வெளியேறி கொண்டே இருக்கும். இந்த சின்ன பொருள் தான் முழு ஃப்ளஷ் டேங்க் உடைய செயல்பாட்டையே பாதிக்கிறது. ஆனால் இது பெரிய உபகரணம் இல்லை, நாமே சுலபமாக எடுத்து பார்க்க முடியும். முதல்ல ஃப்ளஷ் டேங்கோட மூடிய மெதுவா எடுத்து வையுங்க. உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிய சுழற்றி தூக்கி பாருங்க. அடியில் ஒரு சுற்றான ரப்பர் வாஷர் இருக்கும், அதை எடுத்து பாருங்க. அழுக்கு படிஞ்சிருந்தா சுத்தம் செய்யுங்க. சில சமயம் சுத்தம் செய்தாலே தண்ணீர் வெளியேறுவது தானாக நின்றுவிடும். ஆனால் அது கிழிந்திருந்தாலோ அல்லது வெடிச்சிருந்தாலோ அதையே விசையா மாற்றணும். பயப்பட வேண்டாம். இந்த வாஷர் எந்த ஹார்ட்வேர் கடையிலும் ரொம்ப சுலபமா சில ரூபாய்க்கே கிடைக்கிறது. பழைய வாஷர் இருந்தா அந்த ரிங்லையே அதை போட்டு மேலே இருந்து பிளாஸ்டிக் உடம்பை மீண்டும் பொருத்தி ஃப்ளஷ் செய்து பாருங்க. சிறிய சரி செய்தலுக்காக பெரிய செலவு பண்ண வேண்டியதில்லை என்பதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் வேலை முடிந்தது, தண்ணீர் ஒழுகக்கூடிய சத்தமும் போய்விடும். இந்த பிரச்சனை மீண்டும் வராமல் இருக்க வாரத்துக்கு ஒரு முறை டேங்க்ல 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போடுங்க. இது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கையும் நீர்க்கல் படிவத்தையும் கலைந்து வாஷர் வாழ்நாள் வரை கூட நீடிக்கும். டேங்கை சுத்தம் செய்தல், நீர் சுத்தம், நிம்மதி அதிகம். ஒரே செயலால பலன் 2. நீருடைய அத்தியாவசியம், அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வீட்டில் இப்படிப்பட்ட சின்ன தொழில்நுட்ப கோளாறுகளை கற்றுக்கொண்டு நாமே சரி செய்தால் தினசரி நிறைய தண்ணீரை சேமிக்க முடியும். இனிமேல் ஃப்ளஷ் டேங்கோடைய சுத்தத்தை கேட்டதும் பிளம்பருக்கு கால் வேண்டாம். மூடிய திறந்து வாஷரையே பார்த்து விடுங்க. உங்க 2 நிமிஷ வேலையை 100 லிட்டர் தண்ணீரை காப்பாற்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இந்த மாதிரி லீக்கேஜ் பிரச்சனை இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுட்டு அப்புறம் என்னடா அடிக்கடி லீக் ஆகுது, யாரடா கூப்பிட்டு சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வீட்டில் யோசிச்சுட்ருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக. யாரையும் கூப்பிட வேண்டாம். இதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எந்த மாதிரி டைப்பான வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, அந்த பாக்ஸை இந்த மாதிரி கழட்டி பாருங்கள். எப்போதுமே கழட்டுறப்போ எந்த இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுறது முக்கியமான விஷயம். கழட்டினதுக்கப்புறம் கடைசியில் இந்த மாதிரி குடுவை மாதிரி ஒரு இருக்கும். இந்த குடுவை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு வாசர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாக் கலரில். இது பாருங்கள் எவ்வளோ தேஞ்சிச்சு பாருங்கள். இந்த தேய்வினால தான் அந்த லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது. இதோட விலை ரொம்பவே கம்மி தாங்க. கடையில் 10 ரூபா 15 ரூபாயில் தான் கிடைக்கும். இதுக்காக நம்ம ஒரு ஆளை கூப்பிட போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு 100லேருந்து 200க்கு மேலே நமக்கு சார்ஜ் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த சைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சு நம்ம வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லீக்கேஜ் பிரச்சனை உடனே தீந்துடும்.